நேத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பசங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து சிம்பிளா தான் செஞ்சு குடுத்து விட்டுருந்தேன். சன்னா மசாலா, அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சு குடுத்து விட்டுருந்தேன். ஏன்னா வந்து பசங்க வந்து வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து அதே வந்து லஞ்சுக்கும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. அத வந்து வேக வச்சு பையனுக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எங்க பாப்பாவுக்கு வந்து கொய்யாப்பழம் இருந்துச்சு. கொய்யாப்பழத்தில வந்து அது மிளகாத்தூளு, உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாக்ஸில அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு விட்டுட்டேன். லஞ்ச் பேக்கில வந்து ஃபர்ஸ்ட்டே நான் வந்து வாட்டர் பாட்டிலு, லஞ்ச் டவலு, ஸ்பூனு, ஸ்நாக்ஸ வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து ஃபைனலா வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டு, நான் அத வந்து லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணுவேன். சப்பாத்தி மாவு வந்து ஏற்கனவே பெசஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சன்னா மசாலா வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன். சன்னா மசாலா வந்து சப்பாத்தி கூடவும், அதுக்கப்புறம் பூரி கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும். ரைஸ் கூட அ ரைஸ்ல போட்டு அதுக்கப்புறம் அது வந்து சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்பளம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் அதுதான் வந்து அப்படிதான் சாப்பிட்டேன். சாதம் கொஞ்சம் வடிச்சுட்டு, அத வந்து சன்னா மசாலா போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்பளம் கொஞ்சம் பொரிச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நேத்து காலையில சப்பாத்தி மாவு, அதுக்கப்புறம் கேரட்டு கொஞ்சம்